சின்ன திரையில அதுவும் பிக் பாஸ்ல வந்துட்டு 2 பேருமே நண்பர்களாகி, விரும்பி, காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் அமீர் மற்றும் பாவனி. ஸோ, இப்போ வந்துட்டு அமீரோடைய பிறந்த நாளுக்கு பாவனி அவர்கள் அழகா வந்து ஒரு சில கேப்ஷன்ஸோட ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டு, அழகா அவங்களுடைய விஷஸ கன்வே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் அமீர் கூட இணைந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வீடியோ ஆக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட லைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்பா அப்படின்ற மாரி தான் வந்து கூப்பிடுறாங்க பாவனி அமீர. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவ் யூ ஸோ மச் அப்பா. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில சமயம் வந்துட்டு என்னை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு அது தெரியும். பட் ஆனால் ஒரு நாளுமே என்னை வந்து நீங்கள் மாற்றிக்க சொன்னதே கிடையாது. அதுவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு உலகம் போல். ஸோ, எப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்களோ என்னுடைய பிரெயின் வந்து ஜஸ்ட் அப்படியே கிளாக்ஸ் அவுட் ஆகிடும். பிகாஸ் நான் எதை பற்றியுமே நினைக்க வேணாம், ஒரு சாப்பாடை பற்றி கூட நான் நினைக்க வேணாம். ஏன்னா கரெக்டான நேரத்துக்கு நீங்களே வந்து எனக்கு வந்து ஃபீட் பண்ணிவிடுவீங்க. ஸோ, உங்களை பற்றி நான் நிறைய எழுதணும்னு எனக்கு வந்து ஆசை. பட் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே குறுகிய ஒரு சில வார்த்தைகளோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சாரி சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் உங்களை ஏதாவது நான் க்ரேஸியாக ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ரொம்பவே அமைதியாக, பேஷன்ஸாக, சப்போர்ட்டிவாக, லவ்விங்காக இருந்திருக்கீங்க. என்னை வந்து ஒரு குழந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ, அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே வந்துட்டு, அதாவது இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுஜென்மம் வாழ்க்கை அப்படின்னு வந்து இருக்குன்னா அப்போவுமே என்னையே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுடைய அழகான அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. லவ் யூன்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.